பதுல்லையில சொந்த நானா தம்பிய நட்டு ரோட்ல போட்டு எப்படி வெட்டினான்? எத்தனை பேர் பாத்தீங்க? வீடியோ பாக்கலாம். நான் வீடியோ பார்க்கும் போது அவன் அந்த கெத்தைய ஓங்கும் போது வீடியோ தள்ளிடுவேன். பாக்கலாம். அப்படி வெட்டான் நட்டு ரோட்ல போட்டு. தன்னுடைய குழந்தை பால் குடிக்கக்கூடிய ஒரு குழந்தையாக இருந்தா ஒரு நாளைக்கு ஒரு சர்வ சாதாரணமா ஒரு குழந்தை 5 நேரம் பால் குடிக்கும்னு வச்சுக்கொள்ளுங்க. ஒரு 2 தரம் தான் பால் குடிக்குதுன்னு சொன்னா உடனே உமா யோசிப்பா, என்னடா இந்த புள்ள பால் குடிக்குது இல்ல, என்ன நடந்துச்சு இந்த பிள்ளைக்கு? அதையே யோசிச்சு கொண்டு கணவனோட பேசிக்கொண்டு ஒரு சைல்டு ஸ்பெஷலிஸ்டுக்கு காட்டுவோமா, ஒரு கன்சல்டன்ட் கிட்ட போவோமா, இல்ல நோமனார் டாக்டர் கிட்ட பார்ப்போமா? நீங்க கூட்டாளியா? நீங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறீங்களா? நண்பு ஃப்ரெண்ட் 50 ஆள் ஒன்று எல்லாம் சொல்லுவாங்களே, இப்படி நீங்க கூட்டாளியா இருக்கிறீங்களா? கூட்டாளினா வா மச்சான் சினி சிட்டிக்கு படம் ஒன்று பார்க்க போகும்னா போறது கூட்டாளி இல்ல. வா மச்சான் பெருநாள் தானே பாட்டி ஒன்று அடிப்போம்னா அது கூட்டாளி இல்ல. உண்மையான கூட்டாளின்னு என்ன தெரியுமா? எந்த கூட்டாளி, எந்த நண்பன் ஒரு பாவத்தை ஒரு தீமையை செய்ய போறானா இந்த தீமை அவனுக்கு பாவமாக மாறுமா? இறைவனிடத்திலே பதில் சொல்லக்கூடிய ஒரு காரியமா? நீ உன்னை நான் அதிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு ஆண் அதாவது ஆண் நினைக்க வேண்டும், ஒரு பெண் தன்னுடைய பெண் தோழியை நினைக்க வேண்டும். அதுதான் நல்ல அல்லாஹ்வுடைய கட்டளை என்னது? நபிக்கு போட்ட கட்டளை. நபியை உங்களுடைய நெருங்கிய உறவுக்கு முதல் சொல்லுங்க. அதுக்கு பிறகுதான் அல்லாஹ்வுடைய தூதர் மலையில ஏறி கூப்பிட்டாங்க, என்னுடைய உறவுகளே வாங்க. நாங்க சொன்னோமா? கணவனுக்கு கிடைத்த கொள்கை மனைவிக்கு இல்ல, 2 பேருக்கும் கிடைத்த கொள்கை பிள்ளைகள் இல்ல, பிள்ளைகளுக்கும் கிடைச்சி கணவனுக்கும் கிடைச்சா அவங்களுடைய உறவுகள் கிட்ட இல்ல. அதனாலதான் இன்னைக்கு அநியாயம் நடக்குது, அதனாலதான் இன்னைக்கு தப்பு நடக்குது. இதையும் தாண்டி எப்படி போகுதுன்னு சொன்னா, நன்மையை தீமையை தடுக்கிற தொட்டுட்டு உலகத்துல எல்லா விஷயத்திலையும் கணவன் மனைவியா வாழ்றாங்க. மார்க்கத்தை சொல்றதுல எந்த அளவுக்கு கணவன் ஏகத்துவ கொள்கையில இருந்து عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதல்களில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களிலே மிகவும் கெட்டது மார்க்கத்தின் பெயரால் புதுமைகளை உண்டாக்குவது. அப்படி உருவாக்கப்படும் ஒவ்வொரு புதுமையான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் அவற்றை பின்பற்றுவோரை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று தனது ஒவ்வொரு உரையின் ஆரம்பத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை இந்த சமூகத்துக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார்களோ அதை இந்த சந்தர்ப்பத்தில் நானும் எச்சரிக்கை செய்தவனாக நினைவூட்டியவனாக இன்றைய ஜும்மாவின் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே,
இந்த உலகத்திலே பிறந்த எல்லா மனிதர்களுக்கும் தன்னுடைய வாழ்க்கையிலே நான் இன்ன துறையிலே அல்லது இன்ன ரீதியில் நான் முன்னேற வேண்டும், அல்லது என்னுடைய வாழ்க்கையிலே நான் இந்த விஷயத்தில் நான் வெற்றி அடைய வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு இலக்கு இருக்கின்றது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் அந்த இலக்கு இருக்கின்றது. சிலர் வியாபாரம் செய்து அதிலே நான் முன்னேற வேண்டும், பொருளாதார ரீதியாக தன்னிறைவு காண வேண்டும் என்பது ஒரு இலக்காக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவர்களுக்கு ஒரு இலக்கு இருக்கும். நான் வைத்திய துறையிலே வர வேண்டும், அல்லது இன்ஜினியராக வர வேண்டும், அல்லது இப்ப நவீன காலத்திலே எந்த மாணவனை எடுத்துக்கொண்டாலும் எந்த மாணவியை எடுத்துக்கொண்டாலும் நான் ஐடி துறையிலே வர வேண்டும் என்றது ஒரு இலக்கு ஒன்று இருக்கின்றது. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் இந்த உலகத்திலே ஒரு இலக்கு இல்லாமல் இந்த உலகத்திலே யாரும் வாழுவது கிடையாது. எல்லோருக்கும் ஒரு இலக்கு இருக்கின்றது. ஆனால் சில இலக்குகள் எப்படி இருக்கும் என்று சொன்னால், அந்த இலக்கை நாம் அடைந்து விட்டோம் என்று சொன்னால், இந்த உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்தில் அந்த இலக்கை அடைந்து எங்களுக்கு தேவையானதை நாம் செய்து கொண்டோம் என்று சொன்னால், அதனோடு அதனுடைய எல்லா நலவுகளும் எல்லா பயன்களும் எல்லாமே அழிந்து போய்விடும். அதன் பின்னால் எங்களுக்கு அதனூடாக நாம் எந்த இலக்கை அடைந்து கொண்டோமோ அந்த இலக்கின் மூலமாக அதன் பின்னால் எங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் எந்த ஒரு பலனும் இல்லாமல் போய்விடும். சில இலக்குகள் இருக்கின்றது. அந்த இலக்கு எப்படின்னு சொன்னால், நாம் உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலும் அதனுடைய நன்மை அதனுடைய பலனை நாம் அடைந்து கொள்வோம். நாம் மரணித்ததன் பின்னாலும் அதனுடைய நன்மை அதனுடைய பலன் எங்களுக்கு வந்து சேரும். அதை அல்லாஹு தஆலா தனது திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹு தஆலா எப்படி சொல்லுகிறான் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய வார்த்தையை பாருங்கள். அல்லாஹ் சொல்கின்றான், வலிகுல்லி விஜ்ஹத்துன், ஒவ்வொருவருக்கும் ஒரு இலக்கு இருக்கின்றது. ஹுவ முவல்லிஹா, அந்த இலக்கை நோக்கி ஒவ்வொருத்தரும் பயணித்துக் கொண்டு இருப்பார்கள் என்று சொல்லிட்டு அல்லாஹு தஆலா சொல்கின்றான், ஃபஸ்தபிகுல் ஹைராத், நீங்கள் நன்மை என்ற இலக்கிலே நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள் என்ன அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அப்ப எங்களுடைய இலக்கு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்திலே அல்லாஹ் தஆலா ஹலாலாக்கிய எந்த ரீதியிலும் எந்த ஒரு அடிப்படையிலும் நாங்கள் எங்களுடைய இலக்கை அடைந்து கொள்ளலாம். பொருளாதாரத்தில் தன்னிறைவு காண வேண்டுமா, எங்களுக்கு முடிந்த அளவுக்கு எங்களுடைய சக்திக்கு உட்பட்ட அளவுக்கு பொருளாதாரத்தில் தன்னிறைவு காணலாம், ஆனால் ஹலாலான முறையில். கல்வியை தேடி நாம் பயணிக்க போகிறோமா, அந்த கல்வியை தேடி எந்த அளவுக்கு போக வேண்டுமோ அவ்வளவு நாம் போகலாம். அதிலே மாற்று கருத்தில்லை, மார்க்கம் அதை அனுமதிக்கின்றது. இதை எல்லாவற்றையும் செய்வதோடு அல்லாஹ் தஆலா சொல்கிறான் என்ன தெரியுமா, ஃபஸ்தபிகுல் ஹைராத், நீங்கள் நன்மை என்ற இலக்கை நோக்கி பயணிங்கள், நன்மையை நீங்கள் அடைந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஏன் நாங்கள் நன்மையை நோக்கி பயணிக்க வேண்டும்? நன்மை என்ற இலக்கு ஏன் அல்லாஹ் தஆலா அந்த அளவுக்கு முக்கியமாக குறிப்பிட்டு சொல்கிறான் என்று சொன்னால், இந்த உலகத்திலே வாழக்கூடிய நாங்கள் இந்த உலகத்திலே வாழும் போது குடும்பமாக வாழுவோம், உறவுகளோடு சேர்ந்து வாழுவோம். நாம் எப்படியெல்லாம் வாழ்கிறோமோ அந்த எல்லா வாழ்க்கையும் எப்படி என்ன நடக்கும் என்று சொன்னால், இந்த உலகத்திலே நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் இந்த உறவுகள் என்று வாழும் போது கணவன் மனைவி இதெல்லாம் சேர்ந்துதானே உறவு. இதற்காக வேண்டி நாம் இந்த உலகத்திலே எதை வேண்டும் என்றாலும் இழப்போம். ஒரு சாதாரண ஒரு உதாரணத்தை பாருங்க. இந்த உலகத்திலே அதாவது தாய் தந்தை பிள்ளைகள் என்று வாழக்கூடிய இந்த உறவு தான் இந்த உலகத்திலே மனிதனுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு உறவு. இந்த உலகத்திலே தன்னுடைய தாய்க்காக வேண்டி தன்னுடைய தந்தைக்காக வேண்டி, அல்லது ஒரு தாய் ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி எதை வேண்டும் என்றாலும் இழப்பார்கள். ஒரு தாய் கிட்ட போயிட்டு கேட்டு பாருங்க, தன்னுடைய குழந்தைக்கு சோம் இல்ல என்று சொன்னா மிச்சம் தேவையில்ல. தன்னுடைய குழந்தை பால் குடிக்கக்கூடிய ஒரு குழந்தையாக இருந்தா ஒரு நாளைக்கு சர்வ சாதாரணமா ஒரு குழந்தை 5 நேரம் பால் குடிக்க முடியும் வச்சுக்கொள்ளுங்க. ஒரு 2 தரம் தான் பால் குடிக்குதுன்னு சொன்னா உடனே உம்மா யோசிப்பா, என்னடா இந்த புள்ள பால் குடிக்குது இல்ல, என்ன நடந்துச்சு இந்த புள்ளைக்கு என்று அதையே யோசிச்சு கொண்டு கணவனோட பேசிக்கொண்டு ஒரு சைல்டு ஸ்பெஷலிஸ்டுக்கு காட்டுவோமா, ஒரு கன்சல்டன்ட் கிட்ட போவோமா,
இல்ல நோமனா டாக்டர் கிட்ட பாப்போமா, இந்த புள்ள ஒரு 5 நேரம் பால் குடிக்கக்கூடிய ஒரு புள்ள 2 நேரம் பால் குடிக்குது, 3 நேரம் பால் குடிக்கலன்ற ஒரு சின்ன ஒரு காரியத்துக்கு தாய் என்ன செய்வா, பதறி போய்விடுவா. அதையும் தாண்டி தன்னுடைய குழந்தைக்கு ஏதாவது வச்சுக்கொள்ளுங்க, உடனே தாய் தந்தை என்ன செய்வாங்க, எந்த உயிரை கொடுத்து எந்த பிள்ளைய பாதுகாக்கலாதா, பிள்ளைக்கு கிட்னிலேயோ ஏதோ ஒரு பாதிப்பு வைங்க, எந்த கிட்னிய பிள்ளைக்கு கொடுக்கலாதா, எந்த உடம்புல இருக்கிற ஒரு பகுதி எந்த பிள்ளைக்கு கொடுக்கலாதா. இப்படி எல்லாம் உலகத்துல வாழும் போது தாய் தந்தையர்கள் பிள்ளைகளுக்காக வேண்டியும், பிள்ளைகள் தாய் தந்தையர்களுக்காக வேண்டியும் வாழக்கூடியதை பார்க்கிறோம். இந்த அல்லாஹ் தஆலா சொல்றானே, ஃபஸ்தபிகுல் ஹைராத், நீங்கள் நன்மை என்ற இலக்குக்கு முந்திக் கொள்ளுங்கள் என்று சொல்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த உலகத்துல யார் யாருக்காக வேண்டி எதையும் இழந்து வாழலாம் என்று நினைக்கின்றோமோ அந்த உறவு இருக்கின்றதே, அந்த உறவு அந்த இழக்கக்கூடிய எல்லாவற்றையும் எங்கு இழக்கும் தெரியுமா? இந்த உலகத்துலதான் இழக்கும். அந்த அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைக்கு ஃபஸ்தபிகுல் ஹைராத், நீங்கள் நன்மையை நோக்கி முந்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தைக்கு அர்த்தத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த உலகத்துல நாம் சொன்ன இப்படி நிறைய இழப்போம். ஒரு தாய் பிள்ளைக்காக வேண்டியும், பிள்ளை தாய்க்காக வேண்டியும் இந்த உலகத்துல எதை வேண்டாலும் டாக்டர் வைத்து சொல்லுவாங்க, டாக்டர் எந்த பிள்ளைய பாதுகாக்கிறதுக்கு என்னால என்ன செய்ய முடியும் அப்படி கேட்பாங்க. இதெல்லாம் இந்த உலகத்துலதான். எந்த தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி தன்னை இழக்க முன் வந்தாவோ அந்த புள்ள நாளை மறுமையில வந்து இந்த தாய்க்காக வேண்டி, யா அல்லாஹ், உலகத்துல வாழும் போது நான் 5 நேரம் பால் குடிக்கக்கூடிய நான் 2 நேரம் பால் குடிச்சதுக்கு என் தாய் துடிச்சு போயிட்டா, இந்த தாய்க்காக வேண்டி நான் மறுமையில உனக்கிட்ட வந்து என்ன அர்ப்பணிக்கிறேன், இந்த தாயை விட்டுரு புள்ள சொல்லாது. எந்த பிள்ளைக்காக வேண்டி தன்னுடைய தாய் உலகத்துல கவலைப்பட்டாவோ, என்னுடைய உயிரை எடுத்துக்கொண்டு அல்லது என்னுடைய உடம்பில் ஒன்றை எடுத்துக்கொண்டு இந்த பிள்ளையை பாதுகாக்க இயலாத எந்த தாய் கேட்டாவோ அந்த தாய் நாளை மறுமையில வந்து, யா அல்லாஹ் என்ற பிள்ளைய விட்டுரு, பிள்ளைக்கு பதிலாக அந்த பாவத்தை நான் சுமந்து கொள்றேன், என்ன எடுத்துக்கொள்ளு என்று ஒரு தாய் வந்து அங்க சொல்ல மாட்டான். எப்படியாப்பட்ட நாள்? அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவோடு பேசிக் கொண்டிருக்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஆயிஷாவே, அந்த மறுமை நாளுடைய அந்த நாள்ல மனிதர்கள் இருக்கக்கூடிய நிலைமையை சொல்றாங்க. ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாக, விருத்த சேதனம் செய்யப்படாதவர்களாக, காலில செருப்பு அணியாதவர்களாக மறுமை நாள்ல மக்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு செய்தியை சொல்றாங்க. சொன்ன உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாக அந்த இருக்கிற நேரத்தில் ஒருத்தர் பார்த்து கொள்ள மாட்டாங்களா? நியாயம் தானே, கேள்வி நியாயம் தானே. இந்த உலகத்துல பாருங்க, ஆடை அணிந்து கொண்டு போகும் போதே ஒரு பெண் ஒரு ஆண் எப்படி பாக்குறான், ஒரு ஆணை ஒரு பெண் எப்படி பாக்குறான், அதனால இன்னைக்கு எவ்வளவு பாதிப்பு வருதுன்னு பாக்குறோமே. வயசை பாக்குறான் இல்ல, நிலைமையை பாக்குறான் இல்ல, அவன் அறிவை பாக்குறான் இல்ல. அண்மையில பார்த்தோமே தக்குணு பாலாத்த எங்கால நினைக்கிறேன், தென் மாகாணத்துல போல ஒரு 13 வயது பிள்ளைய 7 மாணவர்கள் சேர்ந்து பாலியல் துஷ்பிரயோகம் செய்யறாங்க. வயசெல்லாம் பார்க்க மாட்டான். இப்படி எல்லாம் நடக்குது ஆடை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்துல. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்ட கேள்வி நியாயம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஆயிஷாவே, ஒருத்தரை பார்த்து கொள்ளக்கூடிய நாளா அந்த நாள், அந்த நாள்ல ஒருத்தர் நிர்வாணமா இருக்கிறாங்க, பாப்போம்னு பார்க்கக்கூடிய நாளா அந்த நாள். அப்படியாப்பட்ட நாள் இல்ல. அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல 80வது அத்தியாயத்தில் ஒரு 5-6 வசனத்தில் அந்த மறுமையுடைய நாளை பத்தி சுருக்கமா சொல்றான். அந்த வசனத்தை சொல்றோம் பாருங்க. சில அந்த கண்ணுக்கு முன்னுக்கு கற்பனையில அப்படி எடுத்து பாருங்க. அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய அந்த நாள், அந்த அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த நாளுக்கும் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்லக்கூடிய அந்த நாள் எப்படியாப்பட்ட நாள். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், 80வது அத்தியாயம் எப்படி சொல்றான்னு பாருங்க. அந்த நாள் எப்படியாப்பட்ட நாள் என்று சொன்னால், ஃபைதா ஜாஅத்திஸ் ஸாஹா, அந்த யுக முடிவு நாள் எப்படி இருக்கும் சொன்னால், ஒரு இந்த மனிதன் காது இருக்குதே, காது செவிடாக கூடிய அளவுக்கு ஒரு சத்தம் வரும். சீன பட்டாசு மாதிரி இல்ல, எல்டிடி அள வச்ச போம்ப மாதிரி இல்ல,
சத்தம் கேட்டாலே காது செவிடா கூடிய ஒரு சத்தம் கேட்கும். அந்த சத்தம் கேட்டோட என்ன நடக்கும்னு சொன்னால், யௌம யஃபிர்ருல் மர்ஹு மின் அஹி, அந்த நாளில் மனிதன் விரண்டு ஓடுவான். அவன் எங்க ஓடுறான், என்ன செய்யறான் என்று யாருக்குமே விளங்காது. எப்படி ஓடுவான் தெரியுமா? வ உம்மிஹி வ அபி, இந்த உலகத்துல தண்ட பிள்ளைக்காக வேண்டி உயிரை கொடுக்க முன் வந்த தாய் இருக்கிறாவே, அந்த தாயையும் தந்தையும் விட்டு ஓடுவான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அந்த சத்தம் கேட்டு அந்த நடக்கக்கூடிய நிலைமையை பார்த்தோன்னே உம்மாவும் இல்ல வாப்பாவும் இல்லை, எல்லாரையும் விட்டு மனிதன் ஓடுவான் என்று சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான். சாஹிபத்ஹி வ பனி, தன் மனைவியை விட்டும் ஓடுவான். இந்த உலகத்துல ஒரு மனுஷன் உம்மா வாப்பா நான தம்பி தாத்தா தங்கச்சின்னு வாழ்வான். கல்யாணம் முடிஞ்சிச்சுன்னு வைங்க, உலகமே பொண்டாட்டி, உலகமே மாப்பிள்ளை, இப்படித்தானே வாழ்றோம். பொண்டாட்டிக்காக வேண்டி மனைவிக்காக வேண்டி எதையும் செய்வான். ஒரு பெருநாள் வந்தா தனக்கு ஒரு உடுப்பெடுக்க மாட்டான் என்று பொண்டாட்டி கேட்டுக்கணும். பொண்டாட்டி கேட்பான், நீங்க உடுப்பெடுக்கலையா, நீங்கள் எடுக்கல, என்ன அந்த அளவுக்கு முன்னுரிமை கொடுக்குறோமே மனைவிக்கு, அப்படிதான் வாழணும். அந்த மனைவியை விட்டு ஓடுவான். அல்லாஹ் தஆலா ஒரு பட்டியலை போட்டு சொல்றான். லிகுல் இம்ரிஹி மின்ஹும் யௌமைதின் ஷஅனயூனி, அன்று ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய நிலைமைதான். நான் தப்பினா போதும், உம்மாவாச்சு வாப்பாவாச்சு பொண்டாட்டியாச்சு புள்ளையாச்சு யாரும் எப்படினாலும் போகும், நான் என்ன பாதுகாத்து கொண்டால் போதும் என்று அவனை மட்டும்தான் அவன் யோசிப்பான் என்று சொல்லி சொல்றான். உஜூஹு யௌமைதின் முஸ்ஃபிரா, அந்த நாளில் சில முகங்கள் எப்படி இருக்கும் சொன்னால், அந்த அந்நாளில் சில முகங்கள் அந்த கவலையில அந்த முகங்கள் எப்படி இருக்கும், அதாவது சந்தோஷத்துல சில முகங்கள் இருக்கும், இன்னும் சில முகங்கள் கவலையோட சுருங்கி போய், ஒரு மனுஷன் முகத்துல கவலை வந்தா எப்படி இருக்கும், அப்படி இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு சொல்கின்றான். உஜூஹு யௌமைதின் அலைஹா அபரா, அந்நாளில் வேறு சில முகங்கள் எப்படி இருக்கும் என்று சொன்னால், புழுதி படிந்து போய் கவலையாக இருண்டவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா பட்டியல போடுறாங்க. அப்ப அப்படியாப்பட்ட ஒரு நாளை தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்படியாப்பட்ட நாளில் ஆயிஷா, ஒருத்தர் இன்னொருத்தரை பார்க்கக்கூடிய நாளா அந்த நாள், அப்படியாப்பட்ட நாள் கிடையாது. அந்த நாள் கடுமையான ஒரு நாள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியது நான் திருமறை குர்ஆன்ல பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி பாருங்க அன்பிற்குரிய சகோதரர்களே, அதனால்தான் அல்லாஹ் தஆலா சொல்கின்றார், நீங்கள் நன்மையில் முந்திக் கொள்ளுங்கள். அதற்கு பின்னால பாருங்க அல்லாஹ் தஆலா இந்த நன்மை பக்கம் மக்கள் அழைக்கிறதுக்கு தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடக்கம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் தஆலா அனுப்பினான். இந்த வரக்கூடிய நபிமார்கள் முதலில் மக்களுக்கு எதை சொன்னார்கள்? நன்மையை ஏவி தீமையை தடுத்தார். அது அவர்களுடைய முதன்மை பணியாக இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டானே, நன்மையை மட்டும் ஏவக்கூடாது, நன்மை ஏவி தீமை தடுக்கணும். அதனால்தானே ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த வாரிசுகளுக்கு பிரச்சனை வந்துச்சு. நானா தம்பியை கொள்றதுக்கு என்ன காரணம்? நன்மையை ஏவுறதால மட்டும் இல்ல, தீமையை தடுத்ததுதான் காரணம். இப்ராஹிம் நபிக்கு ஏன் இந்த சோதனை? நன்மை ஏவி தீமை தடுத்ததுதான் காரணம். எல்லா நபிமார்களும் செய்தது நன்மையை ஏவுவது, தீமையை தடுத்தது. அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல நபிமார்கள் அனுப்பிய நோக்கத்தை எப்படி சொல்றான்னு பாருங்க. ஹுவல்லதி அர்ஸல ரசூலுஹு பில் ஹுதா வ தீனில் ஹக்கி. அல்லாஹ் தஆலா சொல்றான், நேர்வழியையும் மார்க்கத்தையும் கொடுத்து நான் நபிமார்களை அனுப்பினேன். எதுக்கு தெரியுமா? அல்லல்லதீன குல்லிஹி, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கொள்கைகள் எல்லா மார்க்கத்தையும் விட இந்த கொள்கை இந்த மார்க்கம் மேலோங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா நேர்வழியை மார்க்கத்தையும் கொடுத்து நபிமார்களை அனுப்பியதாக அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியது பார்க்கணும். அப்ப நபிமார்கள் வந்த நோக்கமே நன்மை ஏவி தடுப்பதற்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் சொல்லக்கூடிய செய்தியை பாருங்க. பனு இஸ்ரவேல் சமூகத்துக்கு அல்லாஹ் தஆலா ஒரு நபிக்கு பின்னால ஒரு நபியை அனுப்பினான். பனு இஸ்ரவேலர்களை அந்த சமூகத்தை நபிமார்கள் தான் நிர்வாகம் செய்தார்கள், நபிமார்கள் தான் அவர்களை ஆட்சி செய்தார்கள். ஒரு நபிக்கு பின்னால் இன்னொரு நபி அந்த பனு இஸ்ரவேலர்கள் சமூகத்துக்கு அல்லாஹ் தஆலா அனுப்பி கொண்டே இருந்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அலா அறிந்து கொள்ளுங்கள், ஃபஇன்னஹு லா நபியு பஅதி, எனக்கு பின்னால் இன்னொரு நபி அனுப்பப்பட மாட்டார். பனு இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு நபிக்கு பின்னால் இன்னொரு நபி அனுப்பினானே, அது போன்று
எனக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா இன்னொரு நபியை அனுப்ப மாட்டான், நான் தான் கடைசி நபி, நான் தான் இறுதி நபி என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு சொல்றாங்க. வல்லி வன்னி வலுவாயா, என்னிடமிருந்து உங்களுக்கு ஒரு செய்தியை நீங்கள் கேள்விப்பட்டால், நான் சொன்னதாக உங்களுக்கு ஒரு செய்தி கேள்விப்பட்டால் அதை அடுத்தவர்களுக்கு எத்தி வையுங்கள். இப்ப அல்லாஹ் தஆலா சொல்றானே ஃபஸ்தபிகுல் ஹைராத், நன்மையில் முந்திக் கொள்ளுங்கள் என்று. இந்த நன்மையில் முந்திக் கொள்வதில் சிறந்த நன்மை என்ன தெரியுமா? ஒரு மனிதனை நன்மையின் பக்கம் ஏவுவதும் தீமையை விட்டும் அவனை தடுப்பது. இதுதானே நன்மையில பெரிய நன்மை. ஏனென்று சொன்னால், ஒருத்தன் நன்மையின் பக்கம் வந்து தீமையிலிருந்து விலகி கொண்டான்னு வைங்க, அந்த மனிதன் செய்யக்கூடிய எல்லா நல்ல காரியங்களுக்கும் எங்களுடைய அக்கௌண்ட் நிறைஞ்சு கொண்டே இருக்கும். நாம் மரணித்திருப்போம், நாம் கபருடைய வாழ்க்கையில இருப்போம், எங்களுடைய அக்கௌண்ட்ல டிபாசிட் ஆகி கொண்டே இருக்கும். அப்ப அல்லாஹ் தஆலா சொன்னது சரிதானே, நன்மையில் முந்திக் கொள்ளுங்கள். அப்ப நன்மையை தடுக்க, தீமையை தடுக்க வேண்டும். இதோட அல்லாஹ் தஆலா வெட்டிட்டானா? இது ஆண்களுக்கு மட்டும் பெண்களுக்கு மட்டும் அல்லாஹ் தஆலா கடமையாக்கினது ஒன்று இல்ல. அல்லாஹ் தஆலா எப்படி சொல்றான் தெரியுமா? திருமறை குர்ஆன்ல 3வது அத்தியாயத்தை எடுத்து பாருங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், வல்தகும் மின்கும் உம்மத்து யதுஊன இலல் கைர் வ யமுருனா பில் மௌரூஃபி வ யன்ஹவுன அனில் முன்கர் வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு சமூகம் உங்களில் இருக்க வேண்டும். நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்கவும் வேண்டும் என்று சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள். நீங்க ஒரு நன்மையை ஏவ வேண்டும், தீமையை கண்டால் தடுக்கவும் வேண்டும், நீங்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் சொல்லிட்டு இன்னொரு இடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், எப்படி? வல் மூமினூன வல் மூமினாத்து பஅலுஹும் உலாயிக பஅலில் யஅமுருனா பில் மௌரூஃபி வ யன்ஹவுன அனில் முன்கர். ஈமான் கொண்ட ஆண்களும் பெண்களும் ஒருவருக்கொருவர் உற்ற நண்பர்கள். நீங்க கூட்டாளியா? நீங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறீங்களா? மேங்கோ ஃப்ரெண்ட் 50 ஆளு ஒன்று எல்லாம் சொல்லுவாங்களே, இப்படி நீங்க கூட்டாளியா இருக்கிறீங்களா? கூட்டாளின்னா வாமச்சான் சினிசிட்டிக்கு படம் ஒன்று பார்க்க போகும்னா போறது கூட்டாளி இல்ல. வாமச்சான் பெருநாள் தானே பாட்டி ஒன்று அடிப்போம்னா அது கூட்டாளி இல்ல. உண்மையான கூட்டாளின்னு என்ன தெரியுமா? எந்த கூட்டாளி, எந்த நண்பன் ஒரு பாவத்தை, ஒரு தீமையை செய்ய போறானா, இந்த தீமை அவனுக்கு பாவமாக மாறுமா? இறைவனிடத்திலே பதில் சொல்லக்கூடிய ஒரு காரியமா? உன்னை நான் அதிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு ஆண் அதாவது ஆண் நினைக்க வேண்டும், ஒரு பெண் தன்னுடைய பெண் தோழியை நினைக்க வேண்டும். அப்படிதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், ஈமான் கொண்ட ஆண்களும் பெண்களும் ஒருவருக்கொருவர் உற்ற நண்பர்கள். எதில உற்ற நண்பர்கள்? தஅமுருனா பில் மௌரூஃபி வ யன்ஹவுன அனில் முன்கர். நன்மை ஏவுவதிலும் தீமையை தடுப்பதிலும் நீங்க நண்பர்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இன்னைக்கு சமூகத்துல அதை பாக்குறோமா? கூட்டாளின்னா எதை வேண்டாலும் செய்யக்கூடியதை பாக்குறோம், அது கூட்டாளி இல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனிதர்கள் இடத்திலே இருக்கக்கூடிய ஒரு பண்பை பத்தி சொல்றாங்க. இன்னைக்கு நாங்க என்ன தெரியுமா நினைச்சிட்டு இருக்கிறோம்? நான் செய்யலே, அவன் தானே செய்யறான், நாங்க செய்யலே, அவங்க தானே செய்யறாங்க, இப்படி அவங்க தானே செய்யறாங்க, அவன் தானே செய்யறான், அவள் தானே செய்யறாள், இப்படி பார்த்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் நடக்கக்கூடியது என்ன தெரியுமா? இந்த நான் இல்லையே, நாங்க இல்லையேன்னு நினைக்கிறது காலப்போக்கில் இப்படி போகும்போது என்ன நடக்கும் தெரியுமா? நானா மாறிடுவேன், நாங்களா மாறிடுவோம். இந்த சமூகத்துல அப்படித்தானே நடக்குது. இந்த சமூகத்துல நடக்கக்கூடிய பாவங்கள் எல்லாரும் முதலில் ஒருவர் தொடங்கின பாவம், முதலில் ஒருவர் தொடங்கின ஒரு அநியாயம், முதலில் ஒருவர் செய்த ஒரு தப்பு, இன்றைக்கு சமூகமே உள்வாங்கக்கூடியதை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி புகாரிலே வருகின்றது. நூமான் பின் பசீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். எப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டவர்களுக்கும் அந்த கட்டளையை மீறிய சமூகத்துக்கும் ஒரு உதாரணமாக சொல்கிறார்கள். அல்லாஹ் தஆலா ஒரு சமூகத்துக்கு சீட்டு குலுக்கி போட்டு, துண்டு போட்டு ஒரு சமூகத்தை தேர்வு செய்யறான். என்னதுக்கு சொன்னா, ஒரு கப்பல்ல பயணிக்கிறதுக்கு. புகார்ல வரக்கூடிய செய்தி, அந்த கப்பல்ல மேல் மாடியில யார் இருக்கிறது, கீழ் மாடியில யார் இருக்கிறதுன்னு துண்டு குலுக்கி போட்டு, அதுக்கேற்ற மாதிரி நீங்க மேல போங்க, நீங்க கீழே போங்கன்னு அல்லாஹ் தஆலா ஒரு கப்பல்ல கடல்ல அனுப்புறாங்க. இப்ப இந்த கீழே இருக்கிறவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் மேல இருக்கிறவங்களை தாண்டி போயிட்டு தான் எடுத்துட்டு வரணும். இப்ப கீழே இருக்கிறவங்க யோசிக்கிறாங்க, நாங்க என்னது எல்லாத்துக்குமே மேல போடுமா, பேசாம எங்களுக்கு தண்ணி தேவைப்படுது தானே, கீழே ஒரு ஓட்டையை போட்டுருவோமே என்று சொல்லி கீழே இருக்கிறவங்க கீழே ஒரு ஓட்டையை போடுறதுக்கு முன் வராங்க. எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் உதாரணம் பாருங்க. இப்ப மேல இருக்கிறவங்க நினைக்கிறாங்க, அவன் தானே ஓட்டையை போடுறான், நாங்க மேலதான் இருக்கிறோம், அவன் போட்டா போட்டுட்டு போட்டும்னு சொன்னா, இவன் ஓட்டையை போட்டான்னு வைங்க, அவனும் தாண்டு, மேல இருக்கிறவனும் தாண்டு,
ஒட்டுமொத்த சமூகமே என்ன நடக்கும்னு சொன்னா அழிஞ்சு போயிருக்கு. இன்றைக்கு சமூகத்துல பாருங்க, அன்றாடம் நாம் கேள்விப்படக்கூடிய அநியாயங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாம் இப்படி நடந்ததுதான். இன்றைக்கு இளைஞர்கள் இளைஞர்கள் பிளஸ் யுவதிகள் இன்றைக்கு போதைப் பொருள் பாவிக்கிறதுல இளைஞர்கள் மட்டும் இல்ல, யுவதிகள் படிச்ச டாக்டர்மார் ஐஸ் பாவிக்கிறாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்களா? படிச்ச டாக்டர்மார் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ், செலவன் ஸ்ட்ரெஸ் இருந்தா டாக்டர் கிட்ட போய் ஐடியா வைப்பான். இப்ப டாக்டரே ஸ்ட்ரெஸ் ஐஸ் அடிக்கிறாங்க. ஸ்கூல்ல டீச்சர்ஸ்மார் ஐஸ் அடிக்கிறாங்க, சார்மார் ஐஸ் பாவிக்கிறாங்க, லோயஸ்மார் ஐஸ் பாவிக்கிறாங்க. அன்றாடம் வரக்கூடிய செய்தியில பாருங்க. இதெல்லாம் ஆரம்பத்துல அவன் செஞ்சா என்ன, அவங்க செஞ்சா என்ன என்று போனது. இன்றைக்கு எங்களோட ஒவ்வொரு வீட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெற்றோரும் பயத்துல வாழ்றோமா இல்லையா? ஒவ்வொரு பெற்றோரும் சிந்திச்சு பாருங்க, நெஞ்சில கைய வச்சு யோசிங்க. எந்த புள்ள அதுக்கு போயிட்டுருவானோ, எந்த மகள் இதை செஞ்சிருவாங்களோ பயப்படுறோமா இல்லையா? என்ன காரணம்? அவன் செஞ்சா என்ன, அவங்க செஞ்சா என்னன்னு எங்கட பாட்டுல நாங்க இருந்தோமா? இன்றைக்கு எல்லாருமே அழிஞ்சு கொண்டிருக்கிறோம். இதைத்தான் அல்லாஹ் தஆலா ஒரே வார்த்தையில சொன்னான், ஃபஸ்தபிகுல் ஹைராத், நீங்கள் நன்மையில் முந்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய ஒரு வார்த்தைக்கு எவ்வளவு விளக்கம் இருக்குதுன்னு பாருங்க. அப்ப இந்த இருக்கக்கூடிய நாங்கள் ஒவ்வொருத்தரும் நன்மை ஏவி தீமையை தடுப்பதில் மும்முரமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். அதே நேரம் பாருங்க, இந்த நன்மை ஏவி தீமையை தடுக்கிறதுல முதல் எங்க இருந்து ஆரம்பிக்கணும் தெரியுமா? முதல் ஆரம்பிக்க வேண்டும் எங்கட குடும்பத்தில இருந்து. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் தஆலா போட்ட கட்டளை என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் முதலாவது ஒட்டுமொத்த மக்கா வாசிகளையும் அழைத்து, மக்களே எல்லாரும் வாங்க, லா துஸ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைத்திராதீங்க இப்படி சொல்லல. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் தஆலா முதலாவது விட்ட கட்டளை என்ன தெரியுமா? வஅந்திர் அஷீரத்தகல் அக்ரபீன், நபியே உங்களுடைய நெருங்கிய உறவுகளுக்கு இந்த கொள்கையை, இந்த மார்க்கத்தை, இந்த சத்தியத்தை சொல்லுங்க. நாங்க சொன்னோமா? எத்தனை பேருக்கு சொன்னோம்? எந்த அளவுக்குன்னு சொன்னால், குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவியாக வாழுறோம். கணவனுக்கு கிடைத்த மார்க்கம், கணவனுக்கு கிடைத்த கொள்கை கொண்டாட்டிக்கு மனைவிக்கு போய் கிடைக்கல இன்னும். அதானே உண்மை, அதானே உண்மை. அல்லாஹ்வுடைய கட்டளை என்னது? நபிக்கு போட்ட கட்டளை, வஅந்திர் அஷீரத்தகல் அக்ரபீன், நபியே உங்களுடைய நெருங்கிய உறவுக்கு முதல் சொல்லுங்க. அதுக்கு பிறகுதான் அல்லாஹ்வுடைய தூதர் மலையில ஏறி கூப்பிட்டாங்க, என்னுடைய உறவுகளே வாங்க. நாங்க சொன்னோமா? கணவனுக்கு கிடைத்த கொள்கை மனைவிக்கு இல்ல, ரெண்டு பேருக்கும் கிடைத்த கொள்கை பிள்ளைகள் கிட்ட இல்ல, பிள்ளைகளுக்கும் கிடைச்சி கணவனுக்கும் கிடைச்சா அவங்களுடைய உறவுகள் கிட்ட இல்ல. அதனாலதான் இன்னைக்கு அநியாயம் நடக்குது, அதனாலதான் இன்னைக்கு தப்பு நடக்குது. இதையும் தாண்டி எப்படி போகுதுன்னு சொன்னா, நன்மையை தீமையை தடுக்கிறத விட்டுட்டு உலகத்துல எல்லா விஷயத்திலையும் கணவன் மனைவியா வாழ்றாங்க. மார்க்கத்தை சொல்றதுல எந்த அளவுக்கு கணவன் ஏகத்துவ கொள்கையில இருந்து இதுதான் சத்தியம், இதுதான் சரி, இது பிழை, இதுதான் மார்க்கத்துக்கு முரண் எல்லாமே விளங்கியும் சில இடங்கள் எப்படி நடக்குது தெரியுமா? ரமலான் மாசத்துல இந்த நோம்பு 27 எல்லா இடத்துலயும், இப்ப உங்களுக்கு இங்க சொல்ல தேவையில்லை, மாளிகாவத்தை எல்லாம் பாத்தீங்கன்னா பச்சை கொடி லைட் எல்லாம் போட்டு சும்மா கலண்டு இருக்கும், அப்படித்தானே இருந்திருக்கும் 27. இப்ப எங்களுக்கு விளங்குது தானே இது மார்க்கத்துக்கு முரண். சொல்ல வேண்டியது கடமை, சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். சில இடங்கள்ல கணவன் என்ன செய்வாரு? ஏகத்துவாதியா இருப்பாரு, மனைவியும் செய்ய வழியில மாப்பிள்ள கூப்பிடுறாரு போமே என்று வருவாங்க. 27க்கு வந்து கொள்கை அடிப்படையில 11 ரக்காத் தொழுது பயான கேட்டுட்டு மனைவியை கொண்டு போய் அடுத்த பள்ளியில விடுவாங்க. என்னது தெரியுமா? இவ சொல்லியிருப்பான், நீங்க கூப்பிட்டீங்க நான் அங்க வந்துட்டேன், இப்ப நீங்க கொண்டு போய் என்ன அங்க விடுங்க. இவரும் கொண்டு போய் விடுறாரு எங்க அங்க பள்ளியில. கேட்டா என்ன தெரியுமா சொல்றாங்க? இல்ல அவ இங்க வந்து 11 தொழுட்டு பயான் மட்டும்தானே, அங்க வேறையா தராபி தொழுறாங்க, கியாமுல்லைல் தொழுறாங்க, தஸ்பி தொழுறாங்க, டீ பிளேண்டி கொடுக்குறாங்க, 27க்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, அவட குடும்பமே அங்கால இருக்குது தானே, பரவாயில்ல தானே போயிட்டு வரட்டும். இப்படி கொஞ்சம் பேர். இப்ப எங்க போச்சு? வாந்தி ரசீதத்தக்கல் அக்ரபீன் எங்க போச்சு? அல்லாஹ் கேட்பானே, அடே மனைவியை தந்தேனே, அந்த மனைவியோட இத்தனை பிள்ளைய பெற்று குடும்பமா வாழ்ந்தியே, நன்மை ஏவினியா, தீமையை தடுத்தியா? மனைவிக்கு ஃபஸ்தபிகுல் ஹைராத், அந்த நன்மையில் முந்திக் கொள்ளுங்கள் என்ற வார்த்தைக்கு கட்டுப்பட்டியா? அல்லாஹ் தஆலா கேட்பானே. இன்னும் கொஞ்சம் பேர் எப்படி தெரியுமா? அவர் ஏகத்து கொள்கையில இருப்பாரு, அவரோட சின்னத்துல இருந்து கூட்டாளியா அல்லது பிறகு வந்த கூட்டாளி மாதிரி இருப்பாங்க. நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி அம்பை ஆளுவோ மேங்கோ ஃப்ரெண்ட், அவங்க மத்த பள்ளியில ஒரு நிர்வாகத்துல இருப்பாங்க.
அவங்க சொல்லுவாங்க, சரி மச்சான் நீ போயிட்டு எல்லாம் செஞ்சுட்டு பரவாயில்லவா, அங்க எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் எங்களோட கொஞ்சம் சேர்ந்துக்கோண்டா. இவர் இங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு அங்க போயிட்டு 27க்கு அவரோடு. இது என்ன கூட்டாளி? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? நாளை மறுமையில, அந்த ஆரம்பத்துல சொன்ன மறுமை நாள் எப்படியாப்பட்ட நாள்? அந்த நாளையில அல்லாஹ் தஆலா குறிப்பிட்ட சிலருக்கு அவனுடைய அரிசினுடைய நிழலை கொடுப்பான். அதுல ஒரு கூட்டம் யார் தெரியுமா? அல்லாஹுக்காக வேண்டியே சேர்ந்து அல்லாஹுக்காக வேண்டியே பிரிகிறது. அவனோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கணும் தெரியுமா? அல்லாஹு தாலா ஒரு நண்பனாக இருந்தால் இந்த ஃப்ரேமுக்குள்ள இருக்கணும். அப்படி இருந்தியா நீ என்ன கூட்டாளி, வாரன் போரன், உனக்காக வேண்டிய எதையும் செய்வேன். இல்ல நீ குர்ஆனுக்கு முரண், ஹதீஸுக்கு முரண், நாளை மறுமையில உனக்காக வேண்டி நான் மாட்டிக்கொள்வேன் என்ற ஒரு ஃப்ரேமுக்குள்ள வந்தால் அஸ்ஸலாமு அலைக்கும், அல்லாஹ்வுக்காக வேண்டி வந்தேன், அல்லாஹ்வுக்காக வேண்டி போறேன் என்று பிரிஞ்சு கொள்ளும். இப்படி யார் நட்பை வைத்துக் கொள்றானோ அவனுக்கு அரிசியினுடைய நிழல். எங்கட என்ன செய்யறான் தெரியுமா? சரிமா நீ தானே கூப்பிட்டாய், உனக்காக வேண்டி வாரேன்னு போகக்கூடியதை பாக்குறோம். இப்ப எங்க போச்சு? ஃபஸ்தபிகுல் ஹைராத். அப்ப இப்படியாப்பட்ட வாழ்க்கை நாம் வாழ்ந்தோம் வைங்க, எங்களுடைய மறுமையுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், இந்த உலக வாழ்க்கையாக இருக்கட்டும், அல்லாஹ் தஆலா வீணாக்கி விடுவார். இன்று நடக்கக்கூடிய சம்பவங்களை பாருங்க. எப்ப செய்தியை பார்த்தாலும் அங்க ஒருத்தன் கொல்லப்படுறான், இங்க ஒருத்தன் கொல்லப்படுறான், அங்க ஒருத்தன் வெட்டப்படுறான். முந்த நாள் பாத்தீங்களா பதுல்லையில சொந்த நானா தம்பியை நடு ரோட்ல போட்டு எப்படி வெட்டினான்? எத்தனை பேர் பாத்தீங்க? வீடியோ பார்க்கல. நான் வீடியோ பார்க்கும் போது அவன் அந்த கெத்தைய ஓங்கும் போது வீடியோ தள்ளிடுவேன், பார்க்கலாம். அப்படி வெட்டுறான், நடு ரோட்ல போட்டு நானா தம்பியை வெட்டுறான். என்ன காரணம்? அப்ப இப்படியாப்பட்ட ஒரு சமூகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப அப்படியாப்பட்ட சமூகத்திலிருந்து நாமும் தப்பி, எங்களுடைய குடும்பமும் தப்பி, எங்களுடைய எதிர்கால சந்ததிகளும் தப்பி வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாம் கட்டுப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒவ்வொரு நபிமொழிக்கும் நாம் கட்டுப்பட்டு வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால்தான் எங்களுடைய இந்த உலக வாழ்க்கையும் மறுமையுடைய வாழ்க்கையும் ஒரு வெற்றி பெற்ற ஒரு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையாக மாறும். எங்களுடைய எதிர்கால சந்ததிகளும் ஒரு மார்க்கத்துக்கு கட்டுப்பட்ட சந்ததிகளாக மாறக்கூடிய ஒரு நிலைமை எங்களுக்கு உருவாக்கி கொள்ளலாம். அதே போன்று அல்லாஹு தாலா இந்த நன்மை ஏவி தீமையை தடுப்பதோடு சேர்த்து அல்லாஹு தாலா அந்த சேர்க்கக்கூடிய பணியை செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய ஒரு சந்தோஷமான ஒரு அழகான செய்தி என்று சொன்னால், இன்று நாம் பேரை வைத்துக் கொண்டு அல்லது கலாச்சார ரீதியாக கலாச்சாரத்தை வைத்துக் கொண்டு நாம் முஸ்லிம்கள் இஸ்லாமியர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆனா அல்லாஹ்வுடைய பார்வையில் ஒரு முஸ்லிம் என்று சொல்லக்கூடியவன் எப்படி இருக்க வேண்டும் அல்லாஹ் என்று சொல்லும் போது அல்லாஹு தஆலா எப்படி சொல்கிறான் என்று சொன்னால், வமன் அஹ்ஸனு கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹ் வ அமில சாலிஹன் வ கால இன்னனி மினல் முஸ்லிமீன். யார் ஒருவர் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைத்து நற்காரியங்கள் செய்து நான் முஸ்லிம் என்று சொல்கிறானோ அவனை விட ஒரு அழகிய சொல்லை கூறியவன், அவனை விட ஒரு வார்த்தை அழகான ஒரு வார்த்தையை கூறியவன் யார் என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அப்ப அல்லாஹ்விடத்திலே நான் முஸ்லிம் என்று ஒரு மனிதன் சொல்லுகிறான் என்று சொன்னால் அவனிடத்தில் இருக்கக்கூடிய முதலாவது பண்பு அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்க வேண்டும். அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா எதை கூடும் என்று ஆக்கியிருக்கிறானோ அந்த கூடும் என்று சொன்ன பக்கம் மக்களை நீங்க இதை செய்யுங்க, இதை செய்யுங்க, இதுல நன்மை இருக்குது, இதுல உங்களுக்கு விமோச்சனம் இருக்குது, இதுதான் உங்களுக்கு வெற்றி இருக்கின்றது என்று அதை சொல்லி மக்களை அழைக்க வேண்டும். அழைப்பதோடு மாத்திரம் இல்லாமல் தானும் அந்த நல்ல காரியத்தை செய்ய வேண்டும். இந்த சமூகத்தில் எப்படி இருக்கிறோம் என்று சொன்னா, ஒன்றை நாம் மக்கள் மத்தியில எடுத்து சொல்லுகிறோம், ஆனால் அந்த சொல்லக்கூடிய செய்தி தன்னிடத்தில் இல்லாம இருக்கு. தன்னுடைய நிறைய பேர் வீட்டுல நாம் சொல்லக்கூடியதை எங்க மனைவி கேட்காம போறதுக்கும் எங்க பிள்ளைகள் கேட்காம போறதுக்கும் என்ன காரணம் தெரியுமா? நாம் வாய்க்கிலேயே பேசுவோம், வாயில வார்த்தைகள் எல்லாம் நல்ல அழகான முறையில பேசுவோம். தன்னை மனைவி கிட்ட பேசி கேட்டு பாருங்க, உங்களோட மாப்பிள்ள உங்களோட கணவன் எப்படின்னு பதில் சொல்லி கேளாம சொல்லுவாங்களே, சித்தாய் கேளா இலிண்டத் எலியிட்டு தாண்டத் பேண்ட், அது மாதிரிதான் இருப்பாங்க. அதாவது ஓமன்னு சொல்லிக்க மேல இல்லைன்னு சொல்லி என்ன வீட்டுல வாழக்கூடிய வாழ்க்கை அப்படி. மனைவியோட அழகான முறையில பேச தெரியாது, மனைவியுடைய உணர்ச்சிகளை புரிந்து கொள்ள தெரியாது, பிள்ளைகளோட அழகான முறையில பேச தெரியாது.
நிறைய பேர் இருக்கிறாங்க மனைவிய வாங்க போங்கன்னு பேச தெரியாத எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஆசைப்படுவாரே வாங்கன்னு பேச மாட்டாரா? அப்படி பேசக்கூடிய எத்தனை பேர் இருப்பாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி அழகான ஒரு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தொழுறதுக்கு பள்ளிக்கு போறதுக்கு முதல் கூட தன்னை மனைவியை முத்தமிட்டு போவாங்க செய்தியை பார்க்கணும். எந்த அளவுக்கு ஒரு அழகான வாழ்க்கை என்று பாருங்க. எங்கட கிட்ட போனா கொஞ்சம் போடி வைத்துவார் இப்படி போகக்கூடிய எத்தனை பேர் இருக்கிறாங்க. இப்படியாப்பட்டவன் அல்லாஹ் தாலா சொல்றானே, அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கவும் வேணும், அழகான செயல் செய்யக்கூடியவனாவும் இருக்கணும். அப்படி இருந்துட்டு நீ சொல்லு நான் ஒரு முஸ்லிம் அல்லாஹ் தாலா சொல்றேன். அப்ப இப்படித்தானே நம்ம வாழ வேண்டும். இப்படி வாழ்ந்து பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை இப்படித்தானே இருந்துச்சு. அதனால தானே கண்ணில் காணாத ஒரு, அதாவது இப்போ ஒரு அண்மையில ஒரு பாட்டு ஒன்று வந்துச்சு தானே, ஒரு சாது ஒன்று எழுதின பாட்டு ஒன்று. அதுல ஒரு சொல் ஒன்று வரும், உங்க லோகெட்ட கவுருனா உங்க மத்தக சுமானையாய். ஒரு வரி வரும் தானே, நீ உலகத்துக்கு யாரா இருந்துட்டு போ, இருந்தாலும் ஒன்னு ஒரு கிழமைக்கு மேல யாருக்கும் ஞாபகம் இல்லை. ஒரு உதாரணம் சொல்லவா, 2009 இப்ப ஒரு 4 நாளைக்கு முதல் என்ன நாள் வந்துச்சு, ஜாதிக ரணவிருதினே கொண்டாடினாங்க தானே. 2009 யுத்தம் முடிஞ்சிச்சு தானே. யுத்தத்துக்கு தலைமை தாங்கினது யார்? அதாவது சேனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தானே. அரசியலுக்காக சொல்லல, அவருடைய ஆட்சி காலத்துல யுத்தம் முடிஞ்சிச்சு. 2009 2025 16 வருஷம். இந்த 16 வருஷத்துக்குள்ள மஹிந்த எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? ஞாபகம் இருக்குதா? கூட்டுக்கு அனுப்பினாங்களா இல்லையா? இன்றைக்கு மஹிந்தையோட 3% இருந்த மாலிமாவை 59%, 60% வந்தா எல்லாம் ஜேவிபி காரனா. மஹிந்தையோடு இருந்தவன், ரணிலோடு இருந்தவன் எல்லாம் தானே வந்தான். மஹிந்தை நினைவில்லையே. இப்ப யுத்தத்தை முடிச்சா, அதை செஞ்சா, இதை செஞ்சா, யாருக்காவது நினைவு இருக்குதா? நினைவு இல்லை. எங்களும் அப்படித்தான். நாங்களும் மௌத்தா போனோம்னு வைங்க, வீட்டுல வைஃபுக்கும் 4 மாசம் 10 நாள், பிள்ளைகளுக்கு 1 மாசம், ஒரு 1.5 மாசம், அதுக்கு பின்னால ஒரு வருஷத்துக்கு ஒரு தரம் பெருநாள் வந்தா தொழுதுக்கு அப்படியே மையவாடிக்கு போயிட்டு வருவோமே, வாப்பா மௌத்து, இப்படித்தானே வரும். ஞாபகம் வராது. அப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு தானே நாங்க இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதரை சிந்திச்சு பாருங்க. யாராவது கண்ணில கண்டிருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய தூதரை கண்ணால கண்டவர் யாராவது இருக்கிறோமா? சஹாபாக்களை தவிர யாருமே காணல. இன்று வரைக்கும் அந்த ஒரு பேருக்காக வேண்டி, நபிகள் நாயகம்ன்ற பேருக்காக வேண்டி வாழ்கிறோமே, அந்த பேருக்காக உயிரை விட தயாராகிறோமே. எதற்காக வேண்டி? அவருடைய அந்த வாழ்க்கை. அல்லாஹ் தஆலா சொல்றானே, அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைத்து தானும் அதை பின்பற்றி நான் ஒரு முஸ்லிம் என்று வாழ்ந்தாரே, அவருடைய வாழ்க்கைக்காக வேண்டி நெஞ்சில முத்திரை குத்தி வாழ்றோமே, அப்படியாப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்படியாப்பட்ட வாழ்க்கையை தான் நாம் வாழ வேண்டும். இதுதான் அல்லாஹ்வுடைய இந்த நான் இவ்வளவு நேரம் பார்த்த குர்ஆன் வசனங்கள் எங்களுக்கு படித்து தரக்கூடிய படிப்பினை என்ன தெரியுமா? நீங்க வாழ்றேன்னு சொன்னா பஸ்தபிக்குல் ஹைராத், நன்மையை ஏவுற நன்மையில முந்தி கொண்டு வாழுங்க, உங்களோட வாழ்க்கை அதுலதான் வெற்றி இருக்குது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்படியாப்பட்ட வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டவர்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய அந்த நல்ல வாய்ப்பை அல்லாஹ் தஆலா எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் தந்தர புரிவானாக.